வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சிவி இன்ஃபோ டெக். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க, எப்படிங்க ரேம் சேஞ்ச் பண்றது? கடைக்கு போய் கொடுத்தா 4000 5000 கேக்குறாங்க. பட் எங்ககிட்டயே ரேம் நாங்க வந்து எங்க ஓன் காஸ்ட்ல வந்து ஆன்லைன்ல வாங்கி கொடுக்குறோம். பட் நாங்க மாத்திட்டாங்க சொன்னாலுமே இது பண்ணணும் அது பண்ணணும் 1500 குடிக்கிறாங்க, கடையில வாங்கிடுறாங்க. நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க நண்பர்களே, உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. எப்படி ரேம் சேஞ்ச் பண்றது ப்ரொசீஜரோட உங்களுக்கு நான் சொல்ல போறேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அந்த வீடியோ லைட்டா ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நண்பர்களே. ஓகே, வாங்க நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4GB ரேம் லேப்பில் வந்து இப்போ கரண்ட்டாக இருக்குது நண்பர்களே. இது கூட வந்து ரேம் எப்படி நம்ம அப்கிரேட் பண்ணுறது ப்ரொசீஜர் நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் 4GB ரேம் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு 2GB எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரேம் இருக்குது நண்பர்களே. இந்த 2GB ரேம் தான் நம்ம எப்படி நம்ம லேப்பில் வந்து கரெக்டான ப்ரொசீஜரில் வந்து நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஸோ நம்பர்களே, உங்களுக்கு நான் வந்து எந்த லேப்டாப்பில் வந்து நான் ரேம் சேஞ்சிங் இப்போ காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் 355E மாடல் நண்பர்களே. ஸோ நீங்கள் மாற்றுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க இந்த டூல்கில் வந்து இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்பளே ஸ்க்ரூ ட்ரைவர் நம்ம நார்மலாக உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ நீங்கள் என்ன ரேம் நம்மளே ரேம் மாற்றுறதுல ரெண்டு முக்கியமான பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது நம்பளே. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேம் பார்த்தீங்கன்னா DDR3 ரேமா இல்லை DDR4 ரேமா உங்கள் லேப்புக்கு செட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும் நண்பர்களே. அதை பார்த்து கரெக்டாக வாங்குங்க நண்பர்களே. ஸோ நண்பர்களே, ஃபஸ்ட்டு இந்த லேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரேம் வந்து இன்பில்ட் இருக்குது நண்பர்களே. இந்த ரேம் வந்து இன்சைடில் இருக்குது. ஸோ இந்த பாட்டமோட டவுன் பாக்ஸ் மட்டும் நமக்கு ரிமூவ் பண்ணால் போதும் நண்பர்களே. ஸோ நம்மள இந்த பாக்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதை ஒயர்லெஸ் சிப்ஸ் அண்ட் ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட்டு அது எல்லா ப்ளூடூத் அந்த சிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்குது நண்பர்களே. இப்போ நம்ம இதுக்குள்ளே எந்த வேலையும் இல்லாத காரணம் நம்ம ரேம் செஞ்சிங்கன்னா இதுக்குள்ளே தான் நம்மளோட ஒர்க்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது நண்பர்களே. இது வந்து ஹார்ட் டிஸ்க். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு ரேம் இருக்குது. இதோட ரேம் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4GB. உங்களுக்கு பக்கத்தில் கொண்டு கொடுக்கும் பார்த்தீங்கன்னா 4GB ரேம் இருக்குது நண்பர்களே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னா அப்படியே வந்து ஒரு ஸ்லாட் இருக்குது நண்பர்களே. ரேம் மாற்றோன்னா நீங்கள் செக் பண்ண வேண்டிய பார்த்தீங்கன்னா 2 ஸ்லாட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் நண்பர்களே. இப்போ வந்து இங்கே ஒரு ஸ்லாட்ஸ் இருக்குது, மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்லாட் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்லாட் இருக்குது. ஸோ நம்ம செகண்டாக ரேமில் வந்து நம்ம செகண்ட் ஸ்லாட்டில் நம்ம போட போகிறோம் நண்பர்களே. ஸோ நீங்கள் ரேம் மாற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இது ரிமூவ் பண்ணிடுங்க நண்பர்களே. ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்து மெதுவாக ரிமூவ் பண்ணுங்க நண்பர்களே. ஸோ இந்த நம்ம லேப்போட ரேம் வந்து DDR3 DDR4 நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கோ நம்பளே. நம்ம கரெக்டாக அது ரெண்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக்கிங் போகணும் நம்பளே. பர்ச்சேஸ் பண்ணுறப்ப தான் ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், இல்லை ஆன்லைனில் புக் பண்ணி வாங்குறப்ப இருந்தாலும் நம்ம வாங்கினே. நான் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசான் ரெண்டோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் வந்து லிங்க் கொடுத்துறேன் நம்பளே. DDR3 அண்ட் DDR4 ரெண்டு ரேமுமே நான் கொடுத்துறேன் நம்பளே. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லேப்புக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா DDR3. ஸோ எங்கிட்ட இருக்க ரேம் பார்த்தீங்கன்னா DDR3 ரேம் தான். தென் இப்போ நியூவாக வாங்கிக்கிற ரேமும் பார்த்தீங்கன்னா DDR3 ரேம் நம்மளே. ஸோ நம்ம ரேமை ரிமூவ் பண்ணோன்னா அப்படியே வந்து போட்டுருமோங்கன்னா போடக்கூடாது நம்மளே. நம்மக்கிட்ட ஒரு க்ளீனிங் கிட் வச்சு நம்மளே ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ளீன் பண்ணுவோம். வேஸ்ட் கிளாத் இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக நம்ம ரொம்ப உள்ள போகணும். தென் க்ளீன் பண்ணிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் நண்பர்களே. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணுறங்காட்டி கண்டிப்பாக டெஸ்ட்டு அதெல்லாம் வந்து பார்ட்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் டெஸ்ட் பார்ட்டிகல் வந்து உள்ளே வந்து இருக்கும். ஸோ தென் உங்கள் ஓல்டு ரேம் அண்ட் நியூ ரேமில் வந்து நீங்கள் வந்து பண்ண வேணாம் நண்பர்களே. ஓல்டு ரேமில் மட்டும் லைட்டாக க்ளீனிங் கிட்டில் வந்து சொல்யூஷன் மட்டும் போட்டு லைட்டாக க்ளீன் பண்ணிட்டு நண்பர்களே. தென் பார்த்து மெதுவாக இன்சர்ட் பண்ணுங்க நண்பர்களே. எங்கேயாவது லைட்டாக அந்த சிப்போட வந்து சர்க்கியூட் ஒன்று பிரேக் ஆனாலும் டோட்டலாக மெமரி ரேம் வந்து வேஸ்ட் நண்பர்களே. ஸோ பார்த்து மெதுவாக பண்ணுங்க நண்பர்களே. பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ வந்து
நான் ஒரு ஒன் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு இன்னொரு ஹேண்டில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாருங்கள், நான் வந்து நிறைய ரேம் எனக்கு ட்ரைனிங் இருக்குங்க, நான் டக்குன்னு போட்டுருவேன். பட் நீங்கள் இது மாதிரி போடாதீங்க. ஒரு ரேம் இன்சர்ட் பண்ணிச்சு நம்ம இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா 4GB ரேம் 2GB ரேம் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணுறேன். நான் இப்போ 2GB ரேம் தென் அப்புறம் வந்து ஒரு 4GB ரேம் அப்டேட் பண்ண போகிறோம். நண்பர்களே ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் புரியாத வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து கவனமாக போடுங்க. சர்க்யூட்ஸ் வந்து மறுபடியும் சொல்கிறேன், பிரேக் ஆயிடுச்சுன்னா ரேம் வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் வந்து பாட்டமோட இது டவுன் கவர் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. லேப்பை ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணி செக் பண்ணுங்க நண்பர்களே, ஆன் ஆகுதான்னு சொல்லி. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பூட் ஆகிட்டுருக்கு, ஆன் ஆகிடுச்சு. நம்ம ஆன் ஆனதுக்கப்புறம் உள்ளே வந்து ப்ராப்பர்ட்டிஸில் போய் நான் எவ்வளோ ஜிபி எக்ஸ்ட்ரா வந்து 2GB நான் போட்டிருக்கேன். ஸோ 6GB ரேம் இருக்கணும். ஸோ அது 6GB ரேம் வந்து வந்துடுச்சா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸில் காட்டுறேன் நண்பர்களே. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே, அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் ப்ராப்பர்ட்டிஸ் நான் கிளிக் பண்ணுறேன் நண்பர்களே. பாருங்க நண்பர்களே, 6GB ரேம் 5.59GB யூஸபிள் வந்துச்சு நண்பர்களே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4GB ரேம் இருந்துச்சு, நான் ப்ளஸ் ஒரு 2GB என்கிட்ட நியூவாக போட்டிருக்கேன் நண்பர்களே. ஸோ பார்த்தீங்கன்னா 6GB ரேம் வந்து அப்டேட் ஆகி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு நண்பர்களே. ஸோ நீங்களும் உங்கள் லேப்பை வந்து அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டான ப்ரொசீஜர், சேம் ப்ரொசீஜர் நண்பர்களே. பட் நீங்கள் கவனமாக வந்து ரேம் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட லேப்புக்கு வந்து சப்போர்ட்டிவ் ரேம் வந்து DDR3 இல்லை DDR4 அதை மட்டும் கவனமாக பார்த்து வாங்க நண்பர்களே. ஏன்னா DDR3க்கு பதிலாக நீங்கள் DDR4 வாங்கி போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் இல்லாமல் நீங்கள் கொண்டு போய் ரேம் வெளியே ஷாப்பில் கொடுத்தீங்கன்னா ரேம் வந்து நீங்களே பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தாலும் நீங்கள் வந்து மாற்றி தரதுக்கு பார்த்தீங்கன்னா 850 வாங்கணும் நண்பர்களே. இது வந்து நீங்களே ஓனாக வீட்டில் வந்து நீங்கள் பண்ணலாம். மணி கண்டிப்பாக சேவ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வழின்னு சொல்லலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா லேப் வந்து ஸ்பீடாகல ரொம்ப இதாக இருக்குது, வெளியே போய் ரேம் வந்து ரேட் அதிகமாக வரும் அப்படின்னு நினைப்பீங்க நண்பர்களே. ஸோ அதுக்கானதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. நீங்களே வந்து ஆன்லைனில் ரேம் பர்ச்சேஸ் பண்ணி கரெக்டான ரேம் பர்ச்சேஸ் பண்ணி நீங்களே வந்து மாற்றிக்கலாம் நண்பர்களே. இதே ப்ரொசீஜர் தான் எல்லா லேப்புக்கும் இதாகும். என்னென்னா சில லேப்புக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் கவர் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி நம்ம ஃபுல் கவர் ரிமூவ் பண்ணாலுமே இதே நம்ம முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்லாட்ஸ் வந்து 2 ஸ்லாட்ஸ் அவைலபிள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்மளே சிங்கிள் ஸ்லாட்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி இருக்கிற ரேமை வந்து டோட்டலாக எடுத்துகிட்டு சப்போஸ் 2GB ரேம்ஸ் அதை எடுத்து நீங்கள் சிங்கிள் 8GB ரேம் அது மாதிரி நீங்கள் போடுற வேண்டியது இருக்க வேண்டிய நம்பர்ல. ஸோ பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நீங்கள் ரேம் போடலான்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் உங்கள் லேப்பில் வந்து ஆல்ரெடி 4GB ரேம் இருக்குன்னா மறுபடியும் ஒரு போடுறீங்கன்னா எக்ஸ்ட்ரா போடுறீங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு 4GB ரேம் எகெயின் ஒரு 4GB ரேம் அப்படி போட்டிங்கன்னா நல்லா இருக்குது நண்பர்களே. ஸோ சப்போஸ் 8GB போட்டிருந்தீங்கன்னா 4GB இல்லைன்னா 8GB போடணும் நண்பர்களே. ஸோ நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் லேப்டாப்பு இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த லேப்டாப் நீங்கள் மாற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது 2 ஸ்டெப் மறந்துடாதீங்க. அது DDR3 ரேமா DDR4 ரேமான்னு சொல்லி மறக்காமல் கவனமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரேம் ஆர்டர் போடுங்க நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நண்பர்களே. பாய்.